தீத்து 2:13 மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. மகாதேவன் இங்க இந்த பூமியில தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இந்த பூமியில அநேக தேவர்கள் கர்த்தாக்கள் இருந்தாலும் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், நம்மை உண்டாக்கினவர் ஒருவரே. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்ப இவர் தான் மகாதேவன், இவர் தான் கர்த்தர், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். இவர் மகாதேவன், நமது இரட்சகராய் இருக்கிறார். 1 யோவான் 5:20 சொல்லப்பட்டிருக்கு, இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். பொய்யான தெய்வம் கிடையாது, மெய்யான தெய்வம், நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். யோவான் 20:27 இவர் தான் ஆண்டவரும் தேவனுமா இருக்கிறார். தோமா சொல்லிட்டார், என்னமோ உயிர் தெழுந்தாருன்னு நீங்க சொல்றீங்க, என்னால நம்ப முடியாது. பார்த்த மகதலேனா மரியாள் நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய விழாவில் கையை போட்டு பார்க்கணும், அவர் கையில ஆணி அடிச்ச காயங்களை நான் தொட்டு பார்க்கணும், அப்பதான் அவர் உயிர் தெழுந்தாருன்னு நம்புவேன் அப்படின்லாம் தோமா சொல்றாரு. ஆனா தோமாவை கூப்பிட்டு, உன் கையை என் விழாவில் போடு, என் கரத்தை நீ பாரு, நீ அவிசுவாசியா இருக்கக்கூடாது, விசுவாசியா இருக்கணும். கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்ங்கிறாரு. இப்ப நம்மெல்லாம் காணாமல் விசுவாசிக்கிறோம், அவங்கெல்லாம் இயேசுவை தொட்டு பார்த்தவர்கள். சீசர்கள் யோவான் சொல்றாரு, நாங்கள் கண்டதும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கைகளில் தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அவர் வார்த்தையா இருந்தவர் மனு உருவம் ஆனாரு, 33 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தாரு. அவர் பரலோகம் போயிட்டாரு. அவர் சொன்ன வேத வாக்கியங்கள்லாம் ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அந்த வசனத்தை நாங்க அறிந்திருக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் கூட இருக்குதுன்னு சொல்றாரு. ஆராதிக்கிறவர் ஆண்டவரும் தேவனுமா இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19:16 இயேசு ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமா இருக்கிறார்.